பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நமக்குள் இருப்பதால் அவர் சுபாவம் நம் சுபாவம். ஆதார வசனம் கலாத்தியர் 5:25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மகத்துவமான வாழ்வை பெற்றவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். அப்படியாயின் நமக்கு சில விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தெளிவு இல்லாததினால் ஒருவித பயம், சந்தேகம் உள்ளே இருந்து கொண்டே நம்மளை அரித்து கொண்டிருக்கிறது. இதற்கு நாம் தான் பொறுப்பு. நாம் பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும். இந்த பயம், சந்தேகம் நம்மை மேலே செல்ல விடாமல் கீழேயே இழுக்கிறது. முன்னேற விடாமல் நின்ற இடத்திலேயே உட்கார வைத்து விடுகிறது. நாம் அவருடைய பிள்ளை என்பது வாயில் சொல்கிறோமோ ஒளி நமக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு. இது முழுக்க முழுக்க பிசாசினுடைய தந்திரம். நமக்கு சத்தியம் தெளிவாகிவிடக்கூடாது. தெளிவாகிவிட்டால் நாம் விடுதலையாகி விடுவோமே. பிசாசின் தந்திரத்தை அறியும்படி நமது மனக்கண்கள் திறந்து விடப்படதாக்கிவிட வேண்டுமே. ஆகையால் நம்மை அந்தகாரத்திற்குள்ளேயே வைத்திருக்க சாத்தான் சகல முயற்சிகளையும் மேற்கொள்வான். அவன் ஓயமாட்டான். இன்று இந்த செய்தியின் மூலம் உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாகும். என்ன பயம், என்ன சந்தேகம்? நாம் கர்த்தர் எதிர்பார்க்கும் அளவிற்கு நம்மிடம் பக்தி இல்லை. இது ஒரு பயம், சந்தேகம். பரிசுத்தம் இல்லை. அந்த அளவிற்கு தேவனை தேடுவதும் இல்லை. நாம் ஜெபித்தால் பதில் கிடைப்பதும் இல்லை. ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆவியை நிறைவே பெற்றோமா? நிறைய வேத வார்த்தைகளை போட்டு ஜெபிக்க வேண்டும் போல நம்ம ஜெபம் பத்தாது போல உங்களுக்குள்ளேயே கேள்விகள் கேட்டு கேட்டு நீங்களே ஆம் என்று பதில் சொல்லி முடிவுக்கும் வந்துவிட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட பழைய பாவி என்ற பெயரும் கொடுத்து கொண்டீர்கள். இவைகளை அனைத்தையும் ஒன்று சேர்த்து தூர எரிந்து விடுங்கள். நீங்கள் ஆவிய நிறைவை பெற்றவர்கள் தான். சபையில் ஆவிய நிறைவை பெறாதவர்கள் இப்பொழுது வேண்டி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ தாகம் உள்ளவர்கள் மேல் அந்த ஜீவ நதி தண்ணீர் உங்களில் இறங்கி கொண்டிருக்கிறது என்று போதகர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தேவனை மகிமைப்படுத்தினீர்களே, நன்றி செலுத்தினீர்களே, நிறத்தமைக்கு நன்றி என்று சொன்னீர்களே, அவ்வளவுதான். இது வேறொன்று பெரிய தலைகளாக நிற்க வேண்டிய அவசியமில்லை. அப்பொழுது நிரப்பப்பட்டாகிவிட்டது. விசுவாசித்தீர்கள், அவர் உள்ளே வந்துவிட்டார் என்று. ஆம், வந்து உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். இதில் தெளிவு வேண்டும். இதில் தெளிவு இருந்தால்தான் மற்ற எல்லாம் சொல்லும் பொழுது தெளிவு இருக்கும். ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் சகல வல்லமையோடு. ஏதோ கொஞ்சம் வல்லமை அல்ல, சகல வல்லமையோடு இருக்கிறார். நீங்கள் தனியால் அல்ல. ஆவியானவர் தேவனே வந்து உங்களுக்குள் வந்த வாசம் செய்கிறார். நீங்கள் அவரது தேவாலயம். இதிலும் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமளாகவே டிசைன் பண்ணி வாங்கவில்லை. அப்படி டிசைன் பண்ணி வாங்கி தான் பிறந்திருக்கவே மாட்டோம். டிசைன் பண்ணிகிட்டே இருப்போம். இப்படி தான் கண்ணு வேணும், இப்படி தான் காது வேணும், இப்படி தான் மூக்கு வேணும். இவர் உங்களுக்குள் இருந்து கொண்டு நீங்கள் பேசுவதை, சிந்திப்பதை, செயல்படுவதை பார்த்து இயேசுவுக்கு ரிப்போர்ட் அனுப்புவதை அல்ல அவர் வேலை. உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கவும் மாட்டார். அவர் வந்ததன் நோக்கம், ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து நிரம்பி இருப்பதன் நோக்கம் ஒன்று, உங்களின் இருதயத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டும். தன் பக்கம் திருப்ப வேண்டும். எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆகாத பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், போகாத ஊருக்கு வழி தேடி கொண்டிருக்கிறீர்கள். 2, எதற்காக? தைரியப்படுத்த, பலப்படுத்த. இதுவரை நீங்கள் தனியாக யோசித்தீர்கள், பேசினாய், செயல்பட்டாய். சில சமயங்கள் சரியாக இருந்தது, பல சமயங்கள் ராங்காகவே முடித்தது. அதனுடைய பை ப்ராடக்ட் தான் பிரச்சனை, சண்டை. இனி நான் உனக்கு ஆலோசனை தருகிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 32:8. வேதத்தை வாசிக்கும் பொழுது, வசனங்களை வாசிக்கும் பொழுது உமக்கு நேராக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எனக்கு நேராக பேசப்படுகிறது என்று. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபு என்று பெயர் சொன்னாலும் அந்த இடத்தில் உங்கள் பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இதில் தான் மக்களுக்கு தடுமாற்றம். அது வேதத்தில் இருக்கிறது, அவனுக்கு சொல்லப்பட்டது, இவனுக்கு சொல்லப்பட்டது இல்லை, இங்கே உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் பொழுது நீங்கள் எனக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி நடக்க வேண்டும், எந்த வழி போக வேண்டும், எல்லாவற்றுக்கும் உனக்கு கற்று தருகிறேன் என்று சொல்கிறார். இதை நம்ப வேண்டும். உடனே சரிங்கப்பான் என்று சொல்ல வேண்டும், குழந்தையைப் போல. 3, சகலத்தை செய்து முடிக்க கிருபை தருகிறேன் என்கிறார். அவர் சர்வ வல்லமையோடு வந்திருக்கிறார். கிருபை நிறைந்தவர் அவர். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதிலிருந்து நீங்கள் எவ்வளவு கேட்டுவிடப் போகிறீர்கள்? கிருபை கொடுக்கவே வந்திருக்கிறார். ஆலோசனை கொடுக்க, அதை செயல்படுத்த கிருபை கொடுக்க வந்திருக்கிறார். நீங்கள் அதையும் கேட்டு வேற பக்கம் சாயும் பொழுது, வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாயும் பொழுது, வழி இதுவே, மகளே போகாதே, அவங்களோடு பேசாதே, வழி இதுவே, வேலையை பார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதுமானது. என் வழி வெற்றியின் வழி. அதில் இடர்கள் வரும். அவைகள் உன்னை பலப்படுத்த, விசுவாசத்தால் உறுதியாயிருக்க, மறுபடியும் தவறு செய்யாமல் விழித்துக்கொள்ளது உதவும்.
அதை தான் தீமைகளை நன்மையாக மாற்றிக் கொடுக்கிறவர். சகலத்தின் நன்மையாக மாற்றிக் கொடுப்பதன் பொருள் இதுதான். அவருடைய வழி என்றால் அந்த வழியில் முள்ளில்லை கல்லில்லை என்ற அர்த்தம் கிடையாது. வரும், அது நம்மளை பலப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, நிலை நிறுத்துவதற்கு. ஹல்லேலூயா. ஒரு முன் ஏற்கனவே இந்த உதாரணத்தை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒரு மாட்டை கட்டுவதற்காக முளைக்குச்சியை கீழே அடிக்கிறார்கள். அடித்தவுடனே அசைத்து பார்ப்பார்கள். எதற்காக? வேலை பொழப்பில்லை என்றால் இல்லை, அது சரியாக ஸ்ட்ராங்காக இருக்கிறார். மறுபடியும் அடிப்பார்கள், மறுபடியும் அசைத்து பார்ப்பார், மறுபடியும் அடிப்பார்கள். ஒரு சமயத்தில் அவர்கள் என்ன வல்லமை கொண்டு இழுத்தால் அது வராது, இது சரி என்று விடுவார். அதே தான் நம் வாழ்வில். நான்காவது, நீங்கள் பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷன், புதிய மனுஷி. உள்ளே இருக்கும் அற்புத பண்புகளை, குணங்களை வெளிப்படுத்தி பழைய சுபாவங்களை எப்படி விட்டு விடுவது என்பதை காட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை பொன்னாக கிறிஸ்துவின் சாயலாகவே மாற்ற வந்துள்ளேன் என்கிறார். இதற்கு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. என்னோடு இருந்தால் போதும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னை தேடினால் போதும், நான் கொடுக்கும் ஒவ்வொரு ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தால் போதும். அதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோம். வேண்டாத வெட்டியால் கூட பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவர்களோடு இவர்களோடு பேசிக்கிறோம். கடைசியில் அரை மணி நேரம் பேசி முடித்து பார்க்கலாம் என்று வைக்கிறார்கள், அவர்களோடு பேசுகிறோம். 15 நிமிஷம் கர்த்தரோடு பேச நமக்கு நேரம் இல்லை. இதில் தான் தோல்வி இருக்கிறது உங்களுக்கு. அதை தூக்கி எறியுங்கள். ஆண்டவரோடு இணையுங்கள், வார்த்தையோடு இணையுங்கள், அவருடைய ஆலோசனையோடு இணையுங்கள். ஒன்றுமே நடக்கவில்லை என்றாலும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றாலும் அங்கே நடந்து கொண்டிருக்குது என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து என்று நான் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வந்திருக்கிறேன். யோசுவா 3:7. இத்தனையும் இப்போது உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நாம் இனி மாம்சத்தின்படி, நம்ம மனம் போன போக்கின்படி நடக்க வேண்டிய அவசியமில்லை, பிழைக்க வேண்டிய அவசியமில்லை, திருட வேண்டிய அவசியமில்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, மாற்றி பேசக்கூடிய அவசியமில்லை, ஒருவரை முகத்தில் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் வந்தால் அவர்களை கொஞ்சம் எதுக்கு வச்சு வைக்குவோம், நாளைக்கு அவர்கள் உதவி ஆவார்கள் என்று அதற்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அன்பாக இருங்கள், மரியாதை கொடுங்கள். நாம் ஆவியான மனிதர்கள். தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ நாமும் ஆவியான மனிதர்கள் தான். அதனால்தான் அவரோடு நம்மளால் தொடர்பு கொள்ள முடிகிறது. இந்த சரீரத்தை விட்டுவிடுங்கள். இது சரீரம் வேலை செய்வதற்கு, சித்தம் செய்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, அவருடைய ஆலோசனை செயல்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு, ஒரு கருவி, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தேவன் கட்டளைகளை புரிந்து கொண்டு செயல்பட ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை எடுத்து காட்டுங்கன்னா காட்ட முடியாது. கையை காட்டு, காலை காட்டு, மூக்கை காட்டுனா தொட்டு காட்டலாம். ஆத்மாவை காட்ட முடியாது. ஆனால் இல்லை, காட்ட முடியாது என்பதற்காக இல்லை என்றோட உள்ளே இருக்கிறது. ஆத்மா கொடுக்கப்பட்டுள்ளது. ஆத்மா என்பது உங்களுடைய மனசு, உணர்வு, உங்களுடைய விருப்பம், சித்தம், அந்த 3 சேர்ந்ததான் ஆத்மா. அதிகாலை எழும்பி தேவ சமூகத்தில் அமர்ந்து துதித்து ஸ்தோத்திரம் செய்து ஜெபியுங்கள். தவறாமல் வேத வாசியுங்கள். வேலை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, வேறு நேரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இதை செய்யுங்கள். ஆவியான ஒப்படையுங்கள். அந்த நாளை உதவுமையா, யோசனை தாருமையா என்று கேளுங்கள். நான் நினச்சபடி நீ இல்லை, அதனால் நான் யோசனை சொல்ல மாட்டேன். அது மனிதர்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதும், மனதார உடனே இறக்கி செய்வார். தினப்படி ரொட்டினால் செய்கிற வேலையாக இருந்தாலும் அன்று ஆவியாவுடைய யோசனை இருந்தால் அற்புதமாக செய்து விடுவீர்கள். உங்கள் தவறுகளை எல்லாம் அவர் சுட்டி காட்டுவார். உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். மன்னிப்பதில் மன்னிப்பிடுங்கள். என்ன கஷ்டம் இருக்கிறது? நம்ம பெரிய 200-300 வருஷத்துக்கு வாழப்போவதில்லை. ஒவ்வொரு நாளை அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உடனே விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். அவர் உணர்த்துவது நமக்கு என்னென்று புரியாமல் இருந்தாலும் சரி, பிடிக்காமல் இருந்தாலும் சரி, கட்டாயம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் அடுத்து சொல்லுவார், நீங்கள் இது எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை, இன்னொன்று சொல்லுங்கள் செய்கிறேன்னா. நோ, முதல்ல சொன்னது செய்யறதுக்கு பலன் தர்றாரே, கிருபை தருகிறாரே. உங்களை பற்றி தாழ்வாக நினைப்பது விட்டு விடுங்கள். நீங்கள் தெய்வ பிள்ளை. இந்த இடத்துல தாங்க எல்லாம் விழுகிறாங்க. நாம் ஒன்றுக்கு உதவ மாட்டோம், நாம் வீணு, நான் ஜெபிச்சா நடக்காது, நம்ம அந்தளவுக்கு பக்தி இல்லை. இதை இன்றோடு விட்டு விடுங்கள். நீங்கள் தெய்வத்தின் பிள்ளை, நீ தேவ மனுஷி, நீ தேவ மனுஷன். உங்களை நீங்களே உயர்வாக எண்ணும் பொழுது, நினைக்கும் பொழுது மட்டும்தான் கண்ட குப்பையிட்ட போக மாட்டீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் தூய்மையான வஸ்திரம், அது பரிசுத்த வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். அதை அழுக்காக விட மாட்டீர்கள். தெய்வம் உங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறார் என்றால் நீங்கள் உயர்ந்த மனிதர். உங்களுடைய நிலை உயர்ந்த நிலை. நீங்கள் சாதாரண மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல. இந்த நினைவு வந்தது நம் மனம் சொல்வதை கேட்டு நாம் செய்ய மாட்டோம். மனம் பேசுவதை கேட்டு நாம் பேச மாட்டோம். யோசிப்போம், நிதானிப்போம். ஒரு நாள், அடுத்த நாள், அதற்கடுத்த நாள் தேறுவோம்.
இனிமே என் நடத்தை, பேச்சு, சிந்தனை என்று முடிவெடுத்து அதை ஆவியானுடைய இணைத்து விடுவோம். நீங்கள் தேவனுடைய புத்திரர். ஏனென்றால் தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தி அடையாளத்தை காட்டி அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறாங்க, அவங்க அம்மா மாதிரியே நல்ல குணங்க சொல்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி தேவ சுபாவம் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டும். தேவ சுபாவம், தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். நீங்கள் தேவ புத்திரர். தேவ புத்திரர் என்றால் சகலமும் உங்களுடையதுங்க. சூரியன், சந்திரன் எல்லாம் உங்களுடையது. ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கொடுக்க மாட்டாரா என்ன? ஹல்லேலூயா. அவர் சுபாவத்தை காட்டுவது கஷ்டம் என்று நினைக்காதீர்கள், சிரமம் அல்ல. மத்தேயு 11:28-29-30 வசனங்களை வாசியுங்கள். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், அதாவது உலக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பார். 1-2 பேதுரு 1:3 வாசியுங்கள். வேதம் வாசிக்க வேண்டும். உங்களது உள்ளான வெளியான வாழ்வு அற்புதமாய் மாறி வருகிற யாவரு கண்டு பயப்படுவார்கள். இவ்வளவு ஞான சாமர்த்தியம் இவனுக்குள் எங்கிருந்து வந்தது என்று குழம்பி நிற்பார்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னுள்ளேயே இருக்க அந்த வைர சுரங்கத்தை கண்டுகொண்டேன். கையிலே வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்யுக்கு நீ அலைய மாட்டேன். என் மனக்கண்களை திறந்தமைக்கு ஸ்தோத்திரம், நன்றி. என் பாதையில் உமது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். என் செயல்கள், சிந்தனை பகுதி உண்மையே நோக்கி கொண்டிருக்கட்டும். உம்முடைய சத்தம் கேட்பேன், சித்தம் செய்வேன், உயருவேன், மகிமைப்படுவேன், பலருக்கு உதவி செய்வேன், வாழ்வேன், நிறைவாக வாழ்வேன், ஓட்டத்தை சந்தோஷமாக முடிப்பேன். ஹல்லேலூயா, அமேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் தேவ மனுஷி, மதிப்புமிக்கவள், மதிக்கும்படியான காரியங்களையே செய்வேன். ஹல்லேலூயா.